இவன் பேர் கருவாங்க. பின்னாடி கழுத்தில் புண்ணு வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு பெருசாக்கி புழு வச்சு ரொம்ப மோசமான கண்டிஷனில் தான் இருந்தான். இவனை கூட்டு போய் மருத்துவம் பார்த்து நல்லபடியாக என் வீட்டுக்கு கூட்டு வந்துட்டேன். ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் லாங் ப்ராசஸ்ஸு. டெய்லியும் க்ளீன் பண்ணணும், இல்லை 2 டேஸ்க்கு 1 டைம் க்ளீன் பண்ணணும், ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்ஸ் கொடுக்கணும், ஹோமியோபதி ட்ராப்ஸ் விடணும். ஸோ அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராசஸே இருக்குது. ஸோ என் வீட்டில் தான் இருந்தான். இன்றைக்கி அவனை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அவன் புண்ணு ஆல்மோஸ்ட் ஆறிடுச்சு, கொஞ்சம் இருக்கணும். அதுக்காக முழுசாக ஆறிலாம் நான் விட மாட்டேன். ஏன்னா இவன் அவ்வளோ பாசமானவன். அதுக்கேற்ற மாதிரி அந்த மக்களுமே வந்து இவன் தான் எல்லார் கைக்கும் போவான்ல. ஸோ இவனுக்கு வந்து தேவை வந்து 2 சொட்டு ட்ராப்ஸ் மட்டும்தான் அந்த புண்ணில் விடணும். ஸோ கொஞ்சம் புண்ணு லைட்டாக இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல போய் விடுவோன்னு சொல்லி தான் போய் விட்டேன். இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க. இன்னொன்று, இவனை இறக்கி விடும்போது பாருங்களேன், திரும்பி என்கிட்டயே வருவான். வந்துட்டு என்னைய பார்த்துட்டு நான் வந்து அவனை தடவி கொடுப்பேன். ஸோ ஒவ்வொரு பிள்ளையும் நம்ம இறக்கி விடும்போது பயத்தில் தெரிச்சு ஓடக்கூடாதுன்னு நினைக்கிறேங்க. பிகாஸ் நம்மளை நம்பணும். நம்ம இறக்கி விடும்போது மனுஷங்க நல்லவங்க அந்த பிள்ளைங்களை நம்ப வைக்கணும். அப்போ தான் அந்த ஏரியாவில் மற்ற யாரையுமே கடிக்க மாட்டான். நம்மள மாதிரி ஒரு பிள்ளையை ரெஸ்கியூ பண்ணுறோம்னா திரும்பி இறக்கி விடும்போது அந்த பிள்ளைங்க போய் மற்ற மனிதர்களை நம்பணும். அப்போ தான் அங்கே அந்த பிள்ளைங்க லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும். இல்லாட்டினா எவனாவது ஒரு கிரிக்கன் அந்த பிள்ளைங்களை துன்புறுத்திக்கிட்டு இருப்பான். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க கூட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ஓகேங்க, இனி அவங்க பார்த்துப்பாங்க. அது போக ஏஜ்டுங்க. எனக்கு இனி இருக்கிற வரைக்கும் அவன் வாட்டுக்கு அவனுடைய 10-12 வருஷம் 10-12 வருஷம் வாழ்ந்த இடத்துல அவன் இருக்கட்டுங்க. அதான் சந்தோஷம். சரிங்க. அது போக இன்னொன்று, இந்த மாதிரி ஏன் இப்படி இவ்வளவு பேசுகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு காமிக்கிறது அது ஒரு முக்கியமான விஷயம் தான். இந்த பிள்ளைங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோங்க காமிக்கிறது ஒன்று. இன்னொன்று, நான் எப்போ ஒடிஞ்சு போயிடணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறேனோ, நான் பேசுகிறத நான் கேட்டே நான் மோட்டிவேட் ஆகிப்பேங்க. அதான் உண்மை. நன்றிங்க.